அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வணக்கம். நான் பல பேருக்கும் ஜாதக பலன்கள்லாம் பார்த்துச்ச எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அது என்னென்னா, நிறைய பேர்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குது. ஆனால் எல்லோரும் இந்த ஜோதிட புஸ்தகங்களெல்லாம் வாங்கி வச்சுன்னு படிச்சுன்னு பலன் தெரிஞ்சுக்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதில் கொடுக்குற பலன்லாம் ரைட்டு தான். ஆனால் சரியாக புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் மனசில் கஷ்டப்படுத்திக்கிறேன். இதை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஜோதிட புஸ்தகங்களை அவள் கொடுக்குற பலன்கள்லாம் எதுவுமே தவறு இல்லை. இதை நான் ஒரு உதாரணத்து மூலம் உங்களுக்கு சொன்னேன்னாக்கா உங்களுக்கு தெரியும். 3 ஸ்பூன் உப்பு போட்டால் குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னா அது நிஜம்தான். ஆனால் 4 ஸ்பூன் உப்பு போட்டால் அதே குழம்பு நல்லா இருக்குமா? கரிக்கும். ஆனால் 4 ஸ்பூன் உப்பு இருந்தால் கூட ஊறுகாயில் போட்டால் அது அந்த காரத்துக்கு இருக்குமோ எண்ணெய்க்குமா சேர்த்து ருசிக்கும். ஊறுகாய் மிளகாயில் போட்டால் அந்த காரத்துக்கு அந்த உப்பு வீடு கட்டின்னு வந்துடும் இல்லையா? அப்போது நம்மளுடைய ஜாதகம், சுயமான நம்ம ஜாதகம் சாம்பாரா, ஊறுகாயா, ஊறுகாய் மிளகாயா, மோர் தீர்த்தமா, இப்படி எதுங்கிறத நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்து அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பலன்களை நாம் அந்த புத்தகத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா தெரியாது. ஆனால் உப்பு அதிகமாக போயிடுத்துன்றதுனால அந்த குழம்பு சாப்பிடாம போயிடுவோமே. ஒரு துண்டு வெல்லம் போட்டு பார்ப்போம், அது கொஞ்சம் உப்பு குறையும். ஒரு துளி புளியை கட்டி கொட்டி பார்ப்போம், அதில் கொஞ்சம் உப்பு குறையும். தயிரோ மோரோ இருந்தால் கொஞ்சம் குழப்பையில் குத்தி கரைச்சி வைப்போம், கொஞ்சம் அந்த உப்பு குறையும். இப்படிலாம் வழி இருக்கு இல்லையா? இதே போல் நம்ம ஜாதகத்துலேயும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம எல்லாருடைய ஜாதகமே தோஷமுள்ள ஜாதகங்கள் தான். யாருமே தோஷம் பண்ணாத பாவம் பண்ணாத ஜபக்கட்டின்னு இந்த உலகத்தை நிகழ்ச்சி இல்லை. அதனால் தோஷமில்லாத ஜாதகம் இருக்குமா மாமி அப்படின்னா யாருக்குமே இருக்காது. அதனால் தோஷம்னா என்னது, எந்த அளவில் அது இருக்குது, எதை பாதிக்கிற நிலையில் அந்த தோஷம் இருக்குது. 10 வயசுக்குள்ளேயே அந்த தோஷம் வந்துட்டு போயிட்டா, இல்லை 70 வயசுக்கு மேலே அந்த தோஷம் வரப்போதா, அந்த தோஷத்தை தாக்காமல் கூட நல்ல சுபகிரகங்கள் இருக்கா, அல்ல சுபகிரகங்களுடைய பார்வைகள் இருக்கா, அல்லது நல்ல கிரக பாதசாரங்கள் அந்த கிரகங்கள் அடைஞ்சிருக்குதா, கேந்திரங்களில் இருக்கா, திரிகோணங்களில் இருக்குதா, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து அப்புறம் தான் அந்த புத்தகத்தில் இருக்கிற பலனையும் சேர்த்து பார்த்து நம்ம உண்மையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நல்லா ஜோதிடம் படித்தவர்களுக்கு தான் அது மாதிரி கண்டுபிடிக்க தெரியும். அதனால் புத்தகங்களை பார்த்து பயந்துக்கிறதோ, அதில் புத்தகத்தை பார்த்து அதே போல் நடக்கும் அப்படிங்கிறதுக்கோ நம்மளுடைய சொந்தமான சுய ஜாதகத்தினுடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு மாமி என் பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணவே ஒரு பயமாக இருக்குது. அவள் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது. அவள் பாட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அவள் நிம்மதியாக இங்கே இருந்துட்டுருக்கா என் வீட்டில். இப்படியே இருந்துட்டு போட்டோமேன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணாமல் இருக்குமேன்ற வேதனையாகவும் இருக்குதுன்னு சொன்னான். அந்த ஜாதகத்தை நான் வாங்கி பார்த்தேன். ஆமாம் மாமி, உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் மங்கல்ய தோஷம் இருக்குது. ஆனால் அந்த தோஷம் அவளோட 69வது வயசில் வருது. அப்போ 69வது வயசில் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணினா அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகி போயிடும். அதனால் இப்போல்லாம் எதுவும் இல்லை, நல்லா ஜாம்னு வரம் பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த மாமி ஏன் அவ்வளோ பதட்டமாக போனா? புத்தகத்தை பார்த்து ஏதோ படிச்சுக்காப்பாவும் அதை பார்த்து அவள் பதறி போயிட்டார். அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகங்களையோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய ஜாதகங்களையோ, இல்லை அவங்க குழந்தைகளுடைய ஜாதகங்களையோ, உங்கள் அம்மா அப்பா யார் ஜாதகம் பார்க்கணுமோ அந்த ஜாதகங்களில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும்
நீங்கள் எனக்கு பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் யாருக்கும் கிடையாது. உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டம் நீக்கிறதுக்கு எனக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது மூலம் சொல்ல தெரியுங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் இதில் கொடுக்குறேனே ஒழிய மற்றபடி யாருடைய கஷ்டத்தையும் பார்த்து வேதனைப்படுறவளை தவிர நான் மற்றவளுக்கு சொல்கிறவ கிடையாது. என் ஜோதிட அனுபவங்கள்னு சொல்கிறது கூட யாரோட ஊரும் பேரும் அட்ரஸும் நான் அதில் குறிப்பிட்டது கிடையாது. அதை நீங்கள் கவனிச்சிக்கலாம். அதனால் இந்த ஜோதிட கலையில் எனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கிறதுனால பல பேரும் என் இடத்துல ஜோதிடங்கள் நிறைய கேட்கறதுனால இந்த விதத்தில் பொதுமக்களான உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் பகவான் புண்ணியத்தில் இன்னைக்கு மத்தியானமாக எனக்கு தோணித்து. நாம் ஏன் இந்த விதத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது? இந்த ஒரு மாமி இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரியா எத்தனை பேர்கள் நிறைய பேர்கள் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டுருக்கா. பாவம் யாரோ ஒருத்தர் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு 60 வயசு தான் சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை படாத பாடுபடுத்தி வச்சுட்டு இருந்திருப்பான். அப்புறம் அவர் ஜாதகத்தை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு 80 வயசு வரைக்கும் இருக்கிற பேரன் பேச்சு கல்யாணம் தான் பார்த்து போங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி புத்தகத்தை பார்த்து பயந்து போக வேண்டாம். நாம்பளாக இது செவ்வாய் தோஷம், அது புதன் தோஷம், இந்த ராகு முழுங்கிடும், கேது கவுத்துடும், சனி சாகடிச்சிடும், இப்படிலாம் நம்மளாக நினச்சிக்க வேண்டாம். உண்மையில் சனி பகவான் இல்லைன்னா நாம் இல்லை. ஏன்னா சனி பகவான் தான் ஆழ்காரர்கள். சனி பகவான் தான் தொழில் ஸ்தானத்தை கொடுக்குறவர். ஒரு உயிரை கடைசி வரைக்கும் கெட்டியாக பிடிச்சி காப்பாற்றுறது சனி பகவான் தான். ஆனால் நமக்கு இந்த விஷயமெல்லாம் சனி பகவானை பற்றிலாம் நமக்கு தெரியல. சனி பகவானும் உன்னை பயப்படுறோம், ஐயோ யார் நாட்டு சனி, ஐயோ அந்த ஏன் நம்ம பயப்படுறோம்னா நம்மளுடைய முற்பிறவினுடைய பயன்களையும் அந்த சனி ஈஸ்வர காலத்தை நம்ம அடையிறோம். அதனால நம்ம பயப்படுறோம். வகுப்பில் பேசினே இருந்தால் டப்புன்னு ஒரு மண்டையில் ஒரு ஸ்கேலார் ஒரு தட்டு ஒரு வழி தான் விழும். அதுக்கு ஆசிரியர் அந்த பையனுக்கு விரோதியா? அந்த பையனுக்கு அவர் தானே பாடம் சொல்லி கொடுத்து, அவர் தானே மார்க் போட்டு, அவர் தானே முன்னுக்கு கொடுவார். அந்த மாதிரி நேர்மையான அந்த சனி பகவானை வழிய அவர் போட்டு பயப்பட வேண்டியது ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. நேர்மையாக இருக்க யாரும் சனி பகவானை பார்த்து சனி தசை சனி பக்தி எது இருந்தாலுமே பயப்பட வேண்டியது ஒன்றும் அவசியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜோதிடத்தில் அதுவும் உங்கள் ஜாதகத்தில் எதான யோஜனைகள் எதான விஷயங்கள் என் பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கார் மாமி ஒருத்தர் வந்துருந்து அவர் பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, பழுத்து செவ்வாய் தோஷம் இருக்குது, இதுக்கு அதனால கல்யாணமே ஆகலை, பல ஜோதிடர்களை கேட்டேன். இல்லை ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கறதுல கிட்டத்தட்ட 56 முறைகள் இருக்குது, 56 வழிமுறைகள் இருக்குது. அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கறதுல அது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுல அதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் பல விதமான முறைகள் இருக்குது. இப்போ விருச்சிகத்திலேயோ மேஷத்துலேயோ செவ்வாய் இருந்ததுன்னா லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை, 8ல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. அப்போ 1, 2, 4, 8, 12 செவ்வாய் தோஷம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் பின்னாடி பார்த்துட்டு என் பொண்ணு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி இருக்கும். பொது விதி அது, பொது விதி அது. பொது விதிக்கு பிறகு சிறப்பு விதிகள் இருக்குதே. அதனால் செவ்வாயோட கேத்துவோ, செவ்வாயோட ராகுவோ, செவ்வாயோட குருவோ, செவ்வாயோட புதனோ அப்படி வேறு கிரகங்கள் சேர்ந்தாக்கா தோஷம் இல்லை, இன்னென்ன இடங்களில் இருந்தால் தோஷம் இல்லை, இந்தந்த கிரகங்களோட சேர்ந்தால் தோஷம் இல்லை, இப்படி பல விதங்கள் இருக்குது. அதை போடணுன்னா அதுக்கே ஒரு பெரிய பதிவு போடணும் நான். அதனால் என் சகோதரிகளான உங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, கமெண்ட்டில் உங்களுடைய கேள்விகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்டமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. நான் ஒரு பதிவில் அதற்குண்டான பதிலை சொல்கிறேன். உங்களோட பேரோ ஊரோ எதுவும் எனக்கு அவசியம் இல்லை, யாருக்குமே அதுவும் அவசியம் இல்லை. உங்களோட பிரச்சனை தீர்ந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம். சரியா? இப்படி செய்யலாமா? நன்றி, வணக்கம்.
இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.